ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியல் அடுத்து என்ன சுவாரஸ்யமா நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இனியாவுக்கு பயங்கரமான ஒரு ஆபத்து யார் மூலியமா வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கணேஷ் மூலியமா தான். அந்த கணேஷ் இருந்துகிட்டு சும்மாவே இருக்க மாட்டேங்கிறான். எப்போ பார்த்தாலும் ஏதாச்சும் ஒரு செஞ்சு நோண்டிக்கிட்டே இருக்கான். அவன் வந்து ஏதோ ஒரு இடத்துல கந்து வட்டிக்கு பணத்தை வாங்கியாச்சு அந்த இனியாவை எப்படியாச்சும் நம்ம பழி வாங்கி அவனும் அப்பதான் அந்த இனியாவோட இதை வந்து அடக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட சுத்திட்டு இருக்கான். அதே இதில் போய் என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, இந்த இனியா சொல்லி தான் நான் வந்து இந்த ஃப்ராட் வேலையெல்லாம் பண்ணேன், இனியா தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கரஸ்பாண்டன்ட் வந்து எல்லாத்தையும் சொல்லி ப்ரெஸ்ஸை போட்டு ஒரே அசிங்கமாக படுத்தி விட்டுறாரு. இது எல்லாத்தையும் நானும் இனியாவுக்கு சொல்லி தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திவ்யாவும் எல்லாத்துக்கும் வாக்குமூலம் குத்துறோம். அடப்பாவி என்னடா இது இப்படி ஒரு ஷாக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஷாக்காக தான் இருக்கு. இன்னொரு பக்கம் இனியா வந்துக்கிட்டு சும்மா ஃபோனை கொஞ்ச நாள் நோண்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்துருக்காங்க. அதான் பிரேக்கிங் நியூஸ். அது என்னன்னா, பிரபலமான ஒரு போலீஸ்காரனோட பொண்டாட்டி இப்படி ஒரு கேவலமான வேலையை பார்த்துருக்காங்க. அதுக்கு காரணம் அவங்க பணத்தாசை தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் நம்ப வைக்கிற மாதிரி ஒரு நியூஸ் வருது. ஐயோ என்னடா இது இப்படி ஒரு கேவலமான நியூஸ், இதை மட்டும் விக்ரம் பார்த்தா என்ன ஆவாரோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த நேரம் பார்த்து வீட்டுக்கு வந்துட்டாரு நம்மளோட விக்ரம் வந்தவரும் அப்படியே கோவத்தை கொந்தளிப்பாருன்னு பார்த்தா, நீ எதுக்கும் கவலைப்படாதீங்க, உன் கூட நான் இருக்கேன், நீ என்ன பண்ணாலும் உன் கூடவே இருப்பேன், நீ எதுக்கும் கவலையே படாத, உன்ன மாதிரி ஒரு ஒய்ஃப் வச்சிருக்கு நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும், உன்னை பற்றி தெரியாதவங்க தான் இப்படி தப்பாக பேசுகிறாங்கன்னா நீ அதை பற்றி கொஞ்சம் கூட வெரி பண்ணிக்காத, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாச்சும் இதுக்கு நியாயம் கிடைக்காம நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக போராடிட்டு இருக்காரு நம்ம விக்ரமோட நல்ல மனசு அந்த கணேஷுக்கு இல்லையே. இவ்வளோ நல்லா திவ்யாவுக்கு வந்து நல்ல ஒரு இது எதிர்காலத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறேன், இனியாவை போய் பழி வாங்கணும்னு நினைக்கிறானே, என்ன நியாயம் நீங்களே சொல்லுங்க. என்னதான் இருந்தாலும் இனியாவை மாதிரி வந்து நல்லது நினைக்கிறவங்களுக்கு 1008 பிரச்சனை 1008 சோதனை வந்துகிட்டு தான் இருக்கு. அதை வந்து விக்ரம் மாதிரி இருக்கிற ஒரு ஆளு தான் அந்த தடைகளையும் அந்த தோல்விகளையும் அடிச்சு துவச்சி துவம்சம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்களுடைய வெற்றியை வந்து முதல் படி எடுத்து வைக்க காரணமா இருக்காங்க. அதனாலதான் நம்ம இனியா மாதிரி இருக்க பொண்ணுங்களோட வாழ்க்கை எல்லாம் மேல்மேலும் வளருது. என்னதான் ஒரு பொண்ணு வந்து உழைச்சாலும் படிச்சாலும் என்ன பண்ணாலும் ஒரு ஆணோட துணை இல்லாம கண்டிப்பா இந்த உலகத்துல வாழவே முடியாதுங்க. அதுக்கு காரணம் ஒரு ஆண் தான் நம்மளை வந்து வழி நடத்த முடியுமே தவிர ஒரு பெண்ணாலேயே எல்லாத்தையும் சாதிக்க முடியும் அப்படின்றது கொஞ்சம் கஷ்டம் தாங்க. எல்லா பெண்களையும் நான் சொல்ல வரல, அதை வந்து நீங்க என்ன மன்னிச்சிடணும். அதுக்கப்புறம் விக்ரம் வந்துக்கிட்டு எப்படியாச்சும் இனியா மேலே எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லிட்டு நிரூபிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கரஸ்பாண்டண்ட்டை வந்து எப்படியாச்சும் அடிச்சு துவச்சி ஸ்டேஷன்ல இருந்து எல்லா உண்மையும் வர வைக்கணும், யார் யார் இதுக்கு பின்னாடி இருக்காங்கன்னு தெரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் வந்து கடுமையாக முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. அந்த முயற்சியில் அவர் ஜெயிப்பாரா தோப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானும் கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க. தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. அப்பதான் இனியா சீரியல் அடுத்து என்ன நடந்துச்சு அப்படின்றத நீங்க உடனே கொண்டே தெரிஞ்சுக்க முடியும். அப்பதான் இந்த கணேஷ் மாதிரியான ஆளுங்களுக்கெல்லாம் நல்ல புத்தி போகட்டுனாங்களா இல்லையா அப்படின்றத நீங்க உடனே தெரிஞ்சுக்க முடியும். இதுதாங்க நம்ம வீடியோவோட